ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வாங்க நீ. ஹாய் மணி, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. கடிச்சோம்னா பல்லு உடையணும். கொஞ்சம் இருங்க, அண்ணா இப்பதான் டீ போட்டுட்டு இருக்கா. அங்க பாரு, உங்க அண்ணன் டீன்னு ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. முடிஞ்சிருச்சுங்க அண்ணி. என்ன சுடரே, எக்ஸாம்க்கெல்லாம் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றியா? உனக்கு எனி டவுட்ஸ் என்கிட்ட நீ கேட்கலாம். ஏன்னா நான் அந்த காலத்து ESLC. சரிங்க மாம்சே, கேக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இப்போதைக்கு இல்ல. ஐயோ, புழுக்கம். சீக்கிரம். என்னடா சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாம்சே. என்ன கண்ணு, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? ஆமாப்பா. சின்னதா வந்துட்டாரு. என்ன கையில என்ன பைய? அது கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்க எல்லாருக்கும் தீபாவளி பரிசு கொடுத்தாங்கப்பா. ஓ அப்படியா? அண்ணா கிஃப்ட்ஸா? ஆமா. பரவாயில்லையே கண்ணு, கூட வேலை செய்யறவங்க எல்லாம் gift கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி gift எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனசோட இருக்கே கண்ணு. ஆமாண்டா மாப்ள, கமிஷனர் என்ன பரிசு கொடுத்திருக்காங்கன்னு பிரிச்சு பாத்தியா? இல்ல மாமா. அட என்ன மாப்ள நீ, தீபாவளி பரிசுன்னு சொல்லிட்டு சுவத்துல மாற்ற கடிகாரம், சோப்பு டப்பான்னு எதையாவது கொடுத்துற போறாங்க. அதையே எவ்வளவு தூரம் சுமந்துக்கிட்டு வந்தமேன்னு பார்த்த உடனே முகம் சப்புன்னு ஆயிரும். முதல்ல பிரிச்சு பாடுறா மாப்ள. இதுல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாம்சு. வேட்டி சட்டை புடவை இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. சரி கண்ணு, என்ன வேட்டி சட்டை புடவை நாங்களும் தான் பாக்குறோமே. கொடு பாருங்க. சரி, போய் கொடு. என்ன கண்ணு, தீபாவளி பரிசுன்னா வெள்ளை புடவை கொடுத்துருக்காங்க. என்ன சின்னதா இது? வெள்ளை புடவை யார் கொடுத்தா? யாரு கொடுத்துருப்பா? அவன் வேலை செய்யற ஆபீஸ்ல கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த வெள்ளை புடவையை அவன்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுவும் தீபாவளி பரிசா கொடுத்துருக்காங்க. என்னடா கார்த்தி இது? யாராவது வெள்ளை புடவையை பரிசா கொடுப்பாங்களா? அதுவும் தீபாவளி பரிசுன்னு சொல்லி இந்த புடவையை கொடுத்திருக்காங்க. படிச்சவங்க பெரிய பதவியில இருக்காங்க, இது கூடவா தெரியாது? என்ன நினைச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க? ஏய், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நீ வேற விளக்க வர கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயா வாத்தியாரு, அந்த பையில இன்னொரு டப்பா இருக்கு பாருங்க, அதையும் எடுத்து பாருங்க, என்ன இருக்குன்னு பாத்துருவோம். அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. வெள்ளை புடவைக்கு காவி வேட்டி, பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். புருஷன் பொண்டாட்டி இதை போட்டு வந்து நின்னீங்கன்னு வச்சீங்க, அமோகமா இருக்கும். ஏய், நான் சொன்ன சண்முகம், இப்ப எதுக்காக இவங்கிட்ட கோவப்படுறீங்க? இதெல்லாம் இவங்கிட்ட கொடுத்தாங்களே, அவங்க கிட்ட போய் காட்டுங்க. ஏன் மகன் கிட்ட காட்டாதீங்க. மகன் என்னன்னு கேட்போம். அப்பா
இருங்கப்பா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன கண்டு பொறுமையா இருக்கிறது? வெள்ளை புடவையும் காவி வேட்டியும் பார்த்து அப்படியே மனசு துடிச்சு போச்சு கண்ணு. தீபாவளிக்கு பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை பத்தி பெருமையா நினைச்சேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு வன்மமும் வக்ரமும் இருக்கு நினைச்சு கூட பார்க்கல கண்ணு. எவ்வளவு கொடூரமான மனசு இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. எவ்வளவு திமிர் இருந்தா அதை பண்ணிருப்பாங்க. கண்ணே, இது எப்படி விடக்கூடாது கண்ணே. விட்டேன்னு வச்சுக்க, அடுத்தடுத்து என்ன பண்றது பண்ணிக்கிட்டே இருப்பான். முள்ளு செடியை முளையிலேயே கிள்ளிடணும். வா போலாம். அப்பா, எனக்கு புரியுதுப்பா. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது. ஏன், நானும் மன்னிக்க மாட்டேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா, ஏன் இப்படி நடந்ததுன்னு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும்ப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலாம்ப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. யாருக்குன்னு போன போடுற? கமிஷனர் இருக்கா? இல்லப்பா, என் கூட வேலை பார்க்குற செம்புலி சார் இருக்கு. வணக்கம் வணக்கம் கார்த்திக் சார். என்ன நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு நம்ம கமிஷனர் மேடம் எல்லாருக்குமே தீபாவளிக்கு வேட்டி சட்டை அது இதுன்னு gift கொடுத்து அசத்திட்டாங்கல்ல, அதை என்னால நம்பவே முடியல சார். அட ஏன் கேக்குறீங்க சார்? கமிஷனர் மேடம் தீபாவளி பரிசு கொடுத்தது உண்மைதானான்னு நான் கிள்ளி பார்த்து கையே புண்ணா போச்சு சார். எனக்கும் அப்படிதான் சார் இருந்துச்சு. தீபாவளி பரிசு கொடுக்கறங்கிற பேர்ல ஏனோ தானோன்னு கொடுக்காம நல்ல புடவை வேட்டியா நல்ல டிசைனா பார்த்து கொடுத்து பக்காவா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல சார். ஆமா சார். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, என் பொண்டாட்டிக்கு கிளி பச்சை கலர்ல புடவை வேணும்னு பிளான் போட்டுட்டே இருந்தா. அது கமிஷனர் மேடத்துக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. சொல்லி வச்ச மாதிரி கிளி பச்சை கலர்ல பட்டு புடவையை எடுத்து கொடுத்துட்டாங்க சார். அத பார்த்துட்டு என் பொண்டாட்டி சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கா சார். ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ காலையில பார்க்கலாம் சார். ஓகே சார், ஓகே சார். குட் நைட் சார். குட் நைட் சார். என்னங்கன்னு சொன்னாங்க? அவருக்கு இந்த மாதிரி எதுவும் கொடுக்கலப்பா. வழக்கமா தீபாவளி பரிசு கொடுக்குற மாதிரி தான் வேட்டி சட்டை புடவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க உன்னை பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இருக்கா, எதுக்கும் துர்கா மேடம்க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்றேன்.